இந்த வாராகி அழைத்ததும் இந்த தாயின் பாதத்தை நீ சரணடைந்து விட்டாய். இனி உன் சங்கடங்கள் நீங்கும், சந்தோஷம் பெருகும். உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனையை நான் தீர்த்து வைத்து அதற்குரிய நேரத்தை உன் கையிலே தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. உன் அம்மையான இந்த வாராகி நான் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்றுமே நம்பிக்கையை இழக்காதே. என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. நீ என்னை நேசிக்கின்றாய் இல்லவா? அப்படி இருக்கும்போது நான் உன்னை எங்கனம் கைவிடுவேன்? என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என்னுடைய அன்பும் அருளும் ஆசையும் எப்பொழுதுமே உண்டு. நீ எதற்காக பயப்படுகிறாய்? உறவுகளை இழந்து விட்டேன், ஏமாற்றத்தின் விளிம்பில் தவித்து கொண்டு இருக்கின்றேன், உண்மையாக நினைத்தவர்கள் விட்டு விட்டு சென்று விட்டார்கள் என்றுதானே நீ வருத்தப்படுகிறாய்? என் கண்ணை, நடந்ததை எண்ணி நினைத்து வருந்தாதே. இதனால் உனக்கு ஒரு பயனும் கிடையாது. நீ தேம்பி தேம்பி அழுவதனால் என் மனம் மட்டும்தான் உடைந்து கொண்டு இருக்கின்றது. கவலையில் உன்முகம் களையிழந்து இருந்து கொண்டு இருக்கின்றது என்று அறிந்துவிட்ட பிறகும் நான் உன்னை அப்படியே விட்டு விடுவேனோ என இதோ உனக்கான வெற்றியை தருவதற்கு உன்னை உண்மையாக நேசித்தவரை உன் கரப்பற்றத்தான் நான் வைக்கப் போகிறேன். எனக்காக யாருமே இல்லையே, எனக்காக யார் என்ன செய்து இருக்கின்றார்கள் என்றெல்லாம் உன் மனம் அங்கு பாடாய்படுவதை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டு உனக்கான பயணத்தை தொடங்கி வைத்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உனக்காக இவர் இதைத்தான் செய்து கொண்டு இருக்கின்றார். உனக்கு நல்லது நடக்க வேண்டும், நீ ஆசைப்பட்ட விஷயத்தை நனவாக்க வேண்டும், உன் கனவு கோட்டையை நிஜமாக்க வேண்டும் என்பதற்காக உனக்கு பதிலாக அவர் ஓடி ஓடி உழைத்து கொண்டு இருக்கின்றாய். அப்படிப்பட்ட நேசித்த ஒருவரைத்தான் நான் உன்னிடத்தில் இப்பொழுது வர வைக்கப் போகிறேன். அழுது கொண்டு இருந்தாய் அல்லவா? அந்த கண்ணீரை துடைப்பதற்கு கூட யாருமே இல்லை என்று நினைத்து வருந்தி என் பிள்ளைக்கு உன் வாழ்க்கையின் பயணத்தை நல்லதொரு தொடக்கமாக நான் ஆரம்பித்து வைத்திருக்கும் போது இனி உனக்கு நான் இன்பத்தை மட்டும்தான் தரப்போகிறேன். அதை அனுபவிக்க தயாராக இரு. உனக்கு பெருமகிழ்ச்சி காத்து கொண்டு இருக்கின்றது. உன்னையே நீ தயார்படுத்திக்கொள். இனி உனக்கு வருகின்ற காலம் வசந்த காலமாகத்தான் மாறப்போகிறது. நான் வரவில்லையே என்று நீ எந்த விதத்திலும் என்னை நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நீ கவலைப்படாதே. நீ என்னை எப்படி நினைக்கிறாயோ அந்த விதத்தில் தான் உன்னை வந்து நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? உன் தாயேவா? அப்படி என்றால் இந்த தாயின் உருவத்தில் உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றேன். உன் துணையை ரொம்ப பிடிக்குமா? என் பிள்ளையே, உன் துணையாக நான் உன்னிடத்தில் வந்து உன் வாழ்க்கையின் அடுத்த பயணத்தில் உனக்கு துணையாக இருப்பேன் என்று என் சத்தியத்தை சொல்லத்தான் வந்து இருக்கின்றேன். உன் தோழனாக வந்திருக்கும் நான் உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தில் உன்னை அங்கு விழிப்புணர்வோடு இருப்பதற்காக ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டு இருக்கின்றேன். அடுத்தடுத்து நடக்கப் போகும் விஷயம் என்னவென்று தெரியாமல் பதற்றமாக இருக்கும் என் பிள்ளையே, உன் உச்சமும் நட்புமாக வந்து சொந்தங்கள் சூழ உன்னை வாழ வைப்பதற்காக இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கும் போது யாருமே இல்லையே என்று நீ தனிமையில் வருத்தி கொள்ளாதே. உறவுகளை இழந்து விட்டேன் என்று நீ நினைத்து கொள்ளாதே. கடந்து போனவர்களாகவே இருந்து விட்டு போகட்டும். விட்டு விட்டு சென்றவர்கள் விட்டு போனதாகவே இருந்து விட்டும். ஆனால் அத்தனை உறவுகளையும் தாண்டி உனக்கான ஒருவரை, நீ நேசித்தவரை உனக்காக இதைத்தான் செய்து கொண்டு இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள். உன் ஆசையை அவர் ஆசையாக எண்ணிக்கொண்டு உன் துன்பத்தை அவர் துன்பமாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கட்டத்திலும் உன் முடிவை அவரை முடிவாக எடுத்து அடுத்த அடியை பதனமாக வைத்து கொண்டு என்ன செய்தாலும் என்ன நடந்தாலும் உனக்கு உற்ற துணையாக இருந்து உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவதற்கு, நீ கொடி கட்டி பறக்கும் தருணத்தை பார்ப்பதற்கு இந்த வாராகி தாயோடு சேர்ந்து அவரும் கைகோர்த்து விட்டார். இனி வெற்றி யோகத்தை பெறப்போகும் நேரத்தை நீ நெருங்கி விட்டாய். என் அனுமதி இல்லாமல் உன் வாழ்வில் எதுவும் நடக்காது. அதனால் கோபம் கொள்ள வேண்டாம். இழந்ததை மீண்டும் பெறத்தான் போகிறாய். போராட்டத்தை கண்டு பயப்படாதே.
எல்லாம் சரியாகும். அந்த நல்ல விடிகளை தருவதற்குத்தானே இந்த வாராகி தாய் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இதோ உனக்கான விடியல். உன்னை வாழ வைப்பதற்கான எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்து இருக்கின்றது. அந்த நல்ல விடியில் உனக்கு பிறக்க தயாராகிவிட்டது. நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் சந்தோஷமாக இரு. நானே உனக்கு நிலையான துணையாக இருப்பேன். உன்னுடைய பக்தியை எப்பொழுதுமே கைவிட்டு விடாதே. என்னை உன் உள்ளத்திலும் எண்ணத்திலும் வைத்து வழிபட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னை காக்கும் கவசமாக நானே இருந்து கொண்டு உன் வாராகி தாய் ஒவ்வொரு செயலிலும் உனக்கு வெற்றியை மட்டும்தான் இனி தரப்போகிறேன். யாரும் இல்லை என்று உன் போராட்டத்தை நீயாகவே அங்கிருந்து பின்வாங்கி விடாதே. என் பிள்ளையே, அங்கு நீ தேடியது கிடைக்கும் வரை போராடித்தான் ஆக வேண்டும். நீ தேடியது கிடைக்கும் வரை உனக்கான பாதையை நீ தெளிவுபடுத்துதான் ஆக வேண்டும். நீ உன்னுடைய விஷயத்தில் இருந்து பின்வாங்கிவிட்டால் உன் வெற்றியை பெறுவதற்கு நீயாகவே தடையாக இருந்து விடுவாய். அதனால் யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்கான விஷயத்தில் உனக்காக ஒருவரை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். அதை அடையாளம் கண்டு கொண்டு அவரோடு துணையான உன் விஷயத்தில் உன் பாதையை நீ அங்கு தடையில்லாமல் சரி பண்ணுவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் செயல்படுத்தி கொண்டு இரு. விட்டுவிட்டேன் என்று இழந்துவிட்டு அதை தவிப்பதை விட இருக்கும் போதே அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும். உனக்கான வெற்றி உன்னை தேடி தானாகத்தான் வரும். நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு உன் தாய் வாராகி இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நடத்தி வைக்கப் போகிறேன். உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு தொடங்கு. இனி உன் வாழ்வின் தடுமாற்றம் என்றுமே இருக்காது. இந்த உலகில் பிறந்த அனைவருமே அங்கு விட்டு கொடுத்து வாழ்வதும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு வாழ்வதுதான் இயல்பு. ஆனால் இங்கு சில பேரோ அப்படி இருப்பதில்லை. நம்மிடம் விட்டு கொடுத்தலை மட்டும் எதிர்பார்த்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அத்தனை துன்பத்திற்கு அவரே காரணமாக இருந்து கொண்டு இருக்கும்போது நான் அடுத்தது என்ன முடிவு தாயே எடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறாய். நான் உண்மையாக இருந்ததற்கும் பலன் இல்லை. நான் சொல்கின்ற விஷயம் உண்மையில்லை என்றல்லவா சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். அப்படி மீறி நல்லதை செய்தாலும் குற்றம் மட்டுமே சொல்வதற்கு அவர் கரம் என்னிடம் நீண்டு கொண்டு இருக்கின்றது என்று உன் மனம் தவித்து கொண்டு இருப்பதை நான் அறியாமல் இருப்பேனா? என் பிள்ளையே, சில விஷயத்திற்கு காலம்தான் பதில் சொல்லும். அதனால் காலம் போன போக்கில் அதை அப்படியே விட்டு உன் அடுத்த காரியத்தில் நீ கவனத்தை செலுத்தி கொண்டே இரு. மனதில் இருக்கின்ற வலியை உணர்ந்து கொள்ளாமல் செயல்படும் போது என் மனம் எவ்வளவு வலிக்கின்றது என்று நீ இந்த தாய் அறியாமல் நான் இருப்பேனா? என் பிள்ளையே, உன் வழியை நான் எடுத்துக்கொண்டேன். இனியும் அவர்களை பற்றி நீ அங்கு நினைத்து கொண்டோ அவர்களை புரிந்து கொண்டோ இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. புரியாத சில விஷயங்களை நீ உன் மனம் போன போக்கில் விட்டுவிடு என்றுதானே சொல்கிறேன். உன் மனம் என்ன சொல்கிறோ அதற்கேற்றவாறும் உன் செயல்களை நீ செயல்படுத்தி கொண்டே இரு. இங்கு தீயவருக்கு உதவி செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? உன் கர்மவினை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கும். அதற்கு நீயே காரணமாகி விடாதே. எது நடந்தாலும் என் தாய் இருக்கின்றால் அவள் வழி நடத்துதலின்படிதான் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. அதை உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும். உன் நிஜமான தருணத்தில் உன்னை தேடி நான் வந்து இருக்கும் போது உன்னுடன் விருப்பு வெறுப்புடன் இருப்பவரை நான் அடையாளப்படுத்தத்தான் போகிறேன். மாற்றங்களை தேடி அலையும் என் பிள்ளையின் நல்வாழ்க்கைக்கு உறுதுணையாக இந்த வாராகிய உன்னை நேசித்தவரை உன்னிடத்தில் நான் அறிமுகப்படுத்தத்தான் போகிறேன். வருகின்ற காலங்களை தாண்டி இனி உனக்கான வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக நீ நேசித்தவரே இருக்க போகும்போது நீ எதற்காகவும் மனமருந்தாதே என் கண்ணின் மணியே. ஒருவரின் தோற்றத்தை பார்த்துதான் அங்கு எடை போட்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் எப்படி இருந்தாலும் நீ அவர்களிடம் இருந்து நீ நகர்ந்து கொண்டே இரு. உன் குணத்தை பார்த்து உன் உள்ளத்தை பார்த்து உனக்காக ஒருவரை நான் அனுப்பி வைத்து இருக்கும் போது நீ நேசித்தவர் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றார். என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உனக்கு ஏதும் பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்.
உன் வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு அவரே இருந்து கொண்டு இருக்கும்போது, உன் பொறுப்பை அவரது பொறுப்பாக எடுத்துக்கொண்டு இருக்கும்போது, உனக்கான காரியத்தில் அவரை வந்து துணையாக நின்று கொண்டு இருக்கும்போது, யாருமே இல்லையே என்று நீ உறவுகளை இழந்துவிட்டேன் என்று தவிக்காதே. எல்லா உறவாகவும் அவரை உனக்கு துணையாக வந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கத்தான் போகிறார். அதிரடி திருப்பம் வந்து விட்டது. அதிசயம் நடந்தே தீரும். ஓம் வராகி தாயே போற்றி.